செகண்ட் ஹியரிங்ல நாம ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் காட்டினாதான் கேஸ் நம்ம பக்கம் நிக்கும். ஆனா இப்ப வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஆதாரமும் கிடைக்கலையே மேடம். நம்ம கேஸ் அப்படின்னா தோத்துருமா? என்ன பண்றது? நெகட்டிவா யோசிக்க வேணாம் மல்லி. ஒருவேளை நமக்கு ஆதாரம் கிடைக்கலனா நமக்கு எவிடன்ஸ் கண்டுபிடிக்க எவ்வளவு டைம் ஆகுமோ அத கோர்ட்ல வாங்கணும். புரியுது மேடம். இப்ப வரைக்கும் எனக்கு வக்கீலே இல்லைன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. கதிரேசனுக்கு தான் நான் வாதாட போறேன்னு தெரியுமே மல்லி. தெரியும் மேடம். நாளைக்கு நீங்க வாதாடுறீங்கன்றது எங்களுக்கு பெரிய பலம். டைம் கேட்டா கோர்ட்ல கொடுப்பாங்கல்ல? வாங்கணும். அதை யோசிச்சு பண்ணணும் மல்லி. நம்மளால நம்ம சைட் பண்ண முடிஞ்சத பத்தி பேசிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லட்டுமா? அவங்க பக்கத்துல இருந்து நாளைக்கு ரஞ்சிதா கோர்ட்ல ஆஜராகாம இருந்தா நல்லா இருக்கும். ஏன் மேடம்? அவதான் ஆல்ரெடி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாளே. ஆனாலும் திரும்ப அவ கோர்ட்ல வந்து என் 2 கண்ணால கொலைய பார்த்தேன்னு சொன்னா கேஸ்ல அவங்களோட தரப்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும்.